இந்த துறை பாழ்பட்டு கிடந்ததை சீர்கட்டு கிடந்ததை சீரமைப்பதற்கு புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். 2022-23 ஆண்டு 420 கோடியை ஒதுக்கி 1000 பேருந்துகள் வாங்குவதற்கு உத்தரவிட்டார்கள். 1000 பேருந்துகளும் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. 2023-24 446 கோடி ஒதுக்கி 1000 பேருந்து வாங்குவதற்கு உத்தரவிட்டார்கள். 1000 பேருந்துகளும் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. 2024-25 1535.89 கோடியை ஒதுக்கி 3000 பேருந்துகள் வாங்குவதற்கு உத்தரவிட்டார்கள். அதில் 1210 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. அதேபோல ஜெர்மன் வங்கியான KfW நிதி உதவியுடன் 552 தாழ்தள பேருந்துகள் வாங்குவதற்கு உத்தரவிடப்பட்டு அந்த 552 பேருந்துகளும் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. KfW மூலமாக 1614 சாதாரண டீசல் பேருந்துகள் வாங்குவதற்கு 7/10/2024 அன்று டெண்டர் விடப்பட்டு விரைவில் அந்த பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வர இருக்கின்றன. அதேபோல KfW வங்கியின் மூலமாக 500 மின்சார பேருந்துகள் வாங்குவதற்கு 11/10/2024 அன்று டெண்டர் விடப்பட்டு அந்த பேருந்துகளும் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. உலக வங்கி நிதியுதவியுடன் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் GCC மெத்தடிலே பேருந்துகள் வாங்குவதற்கு ஆணையிடப்பட்டு 26/2/2024 அன்று 625 பேருந்துகள் முதற்கட்டமாக வழங்கப்பட்டது. அதில் வருகின்ற ஜூலை மாதம் அந்த பேருந்துகள் சென்னையிலே அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன. அடுத்ததாக 11/2/2025 அன்று 600 பேருந்துகளுக்கு டெண்டர் விடப்பட்டிருக்கின்றன. இதல்லாமல் இந்த ஆண்டு 2025-26க்கு 3000 புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டு அவையும் டெண்டர் நிலையில் இருக்கிறது. விரைவில் முடிவுற்று அந்த பேருந்துகளும் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. இப்படி மொத்தம் 3778 பேருந்துகள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வரை மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கின்றன. மீதி 8129 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. இதல்லாமல் அடித்தட்டம் சரியாக இருக்கின்ற நல்ல நிலையிலே இயங்கக்கூடிய பேருந்துகளை அதனுடைய கூடுகை மறுசீரமைப்பித்து கட்டுவதற்கு 1000 கோடி ரூபாயை 130 கோடி ரூபாயை 2022-23 ஆண்டிலே முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். அதில் 1000 பேருந்துகள் கூடு கட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. 2023-24 500 பேருந்துகளை கூடு கட்டுவதற்கு மாண்புமிகு முதல்வர்கள் உத்தரவிட்டு அவையும் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. இந்த ஆண்டு 2025-26 754 புதிய பேருந்துகள் கூடு கட்டுவதற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. இதில்லாமல் காற்று மாசுபடுவதை தடுப்பதற்கு CNG என்கின்ற அந்த இயற்கை வாயு அடிப்படையில் புதிய பேருந்துகளை இயக்குவதற்கும் முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். 746 புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. அதேபோல ஏற்கனவே இயங்குகின்ற பேருந்துகளில் 1000 பேருந்துகளை CNG-யாக மாற்றி இயக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.